ஜோதிட நலன் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்னைக்கு வந்து நம்ம ஹீரோ ஆஃப் த அஸ்ட்ராலஜியா இருக்கக்கூடிய குரு பகவான். குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி. ஒரு கெட்டது எங்கெல்லாம் இருக்கோ அந்த கெட்டது எல்லாத்தையுமே சுக்குநூறா உடைக்கக்கூடிய ஒரு ரகமான நம்ம குரு பகவானை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம குலத்தை காக்க வந்த குலசாமியா தான் நம்ம குரு பகவானை பார்க்கணும். அவர் வந்து சில ராசி கெடுதல் செய்வாரு, சில லக்னங்களுக்கு கெடுதல் செய்வாருங்கிறது அடுத்த பட்சம். பொதுவா குரு அப்படிங்கிறவர் ஒரு இயற்கை சுபர். குரு பகவானுடைய குட் அண்ட் பேட் கேரக்டர்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இவன் ஜோதிட நல்லன். நம்முடைய ஜாதகத்துல குருவுக்குன்னு 2 வீடு இருக்குங்க. தனுசு, மீனம். இது ரெண்டுமே குருவுடைய சொந்த வீடு, ஆட்சி வீடா இருக்கும். அதுல தனுசு வந்து மூலத்திரிகோண வீடா இருக்கும். நீங்க மேஷத்துல இருந்து என்னங்கன்னா தனுசு வந்து 9வது வீடா வரும். அதாவது அந்த திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனத்தை காட்டிலும் தனுசுல தான் குரு வந்து வலிமை அடைவாரு. அதற்கப்புறம் மீனத்திலும் வலிமையா இருப்பாரு. இந்த 2 வீடுமே வந்து குருவுக்கு வந்து சொந்த வீடு, அவருடைய ஓன் ஹவுஸ். அவர் அவங்க வீடுகளை போனா ஜாலியா இருப்பார். அந்த 2 வீடுமே எப்பவுமே குரு எப்படி நல்லொழுக்கமா இருக்காரோ அந்த 2 வீடுமே நல்லொழுக்கம் நிறைந்த ஒரு வீடா தான் இருக்கும். முதல்ல குருவுடைய பாசிட்டிவ் கேரக்டர் என்ன அப்படின்னா ஞானம், கல்விங்க. அந்த விஸ்டம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? புதன் அப்படிங்கிற ஒரு கிரகத்துக்கு வந்து அறிவு இருக்கும். பட் குரு அப்படிங்கிற இந்த கிரகத்துக்கு ஞானம் அதிகமா இருக்கும், கல்வி அறிவும் அதிகமா இருக்கும். ஞானமும் கல்வி அறிவும் சேரும்போது அவங்க வந்து குருவா மாறுவாங்க. 10 பேருக்கு சொல்லி கொடுப்பாங்க. அறிவை விட ஞானம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய குருமார்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை எல்லாவற்றிலும், அதாவது ஃபேமிலியா இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஞானத்தை, ஒரு விஸ்டத்தை, என்ன நடந்தாலும் அந்த ஒரு ஞானத்தோட கண்ணோட்டத்தை பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடிய கிரகமாக நம்மளுடைய குரு பகவான் இருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக தான் வந்து ஒரு நல்ல, ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு கேரக்டராக தான் வந்து குரு கிட்ட இருக்கக்கூடிய இந்த விஸ்டம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு. நம்முடைய மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு கேரக்டராக தான் அது இருக்கும். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு மனித உயிர்களோட அதிகபட்ச ஆசை என்னன்னா, நான் வந்து ஞானம் அடைஞ்சிட மாட்டேனா, நான் யாரு அப்படிங்கிற அந்த உண்மையை நான் வந்து தெரிஞ்சிட மாட்டேனா, தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுடைய அந்த உண்மையான சொரூபத்தை நான் வந்து கண்டுபிடிச்சிட மாட்டேனான்னு சொல்லிட்டு இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள்ல ஆன்மீக ரீதியா இருக்கக்கூடிய இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்துல குரு வந்து எப்பவுமே டாப்ல இருப்பாரு. ஸோ ஞானம், கல்வி ரெண்டுத்துக்குமே உரிய கிரகமா, ரொம்ப பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா குரு வருவாரு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா அவர்கிட்ட இந்த ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது நம்ம குருவை தான் வந்து தனக்காரகனா, பணக்காரகனா சொல்லுவோம். அதாவது காசுக்கு உரிய கிரகம் எதுன்னா குரு தான். குரு ஒருவருடைய ஜாதகத்தில் நல்லா வலுத்திருக்கும் போது அவர்கிட்ட எப்பவுமே காசு கையில இருந்துகிட்டே இருக்கும். உங்க ஜாதகத்துல குரு வலிமையா இருந்து அவர் உங்க லக்னத்துக்கு வந்து யோகரா இருந்து குரு தசையும் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா காசுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. காசுல வந்து ஒரு கை வைக்கவே மாட்டார். பணம் சம்பந்தப்பட்ட வேலைலாம் இருக்கு இல்லையா? பேங்கிங் செக்டாரு, இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாம் நீங்க வந்து ஒர்க் பண்றீங்கன்னா உங்க ஜாதகத்துல குரு வலிமையா இருப்பாரு. அதோட சேர்ந்து புதனும் வலிமையா இருப்பாரு. ஸோ பணம் அப்படிங்கிற விஷயம் எங்கெல்லாம் வருதோ அந்த பணத்தை நேர்மையான முறையில, நல்ல முறையில செலவு பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் குரு கொடுப்பாரு. சுக்கிரனும் பணத்தை கொடுப்பாரு. அவர் வந்து ஆடம்பரமா தாம் தூம் செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுப்பாரு. பட் குரு வந்து கரெக்டா கணக்கு போட்டு எது எதுக்கெல்லாம் செலவு செய்யணும், எது எதுக்கெல்லாம் செலவு செய்யக்கூடாது. நான் செலவு செய்வேன், அதுக்காக குரு வந்து கஞ்சன் கிடையாது. குரு சிக்கனத்துக்கு உரிய கிரகம். கரெக்டா சம்பாரிச்ச காசை கரெக்டா செலவு பண்ணக்கூடிய ஒரு கிரகம். இது வந்து ஞானத்தை விட ரொம்ப பெரிய விஷயமா இந்த காலத்துல வந்து பார்க்கப்படுது. பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் இல்லாத மனுஷன் வந்து பிணம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அடுத்ததா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க, குருவை தான் நம்ம புத்திரக்காரங்கன்னா சொல்லுவாங்க. புத்திர விருத்தி, குழந்தை விருத்திக்கு உரிய கிரகமா யாரு வருவார்னா குரு தான் வருவார். ஒருவருடைய ஜாதகத்துல ஒருத்தவங்க ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுனா குரு தான். அறிவியல் ரீதியா ஒருத்தவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமான்னு தீர்மானிக்கிறது ஆண் தான் அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது, இப்போ உங்க ஜாதகத்துல ஒரு ஆணுடைய ஜாதகத்துல குரு நல்லா வலிமையா இருக்கும்பொழுது அவருக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம எவ்வளவு பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஈடியனையே இல்லாத அந்த குழந்தை செல்வத்துக்கு உரிய கிரகமா வந்து குரு வராரு. இது வந்து அவருடைய எல்லா பாசிட்டிவோட உயிர் காரகத்துவமான ஒரு பெரிய பாசிட்டிவா அது இருக்கும். இருக்கிற உயிர் காரகத்துவத்திலே ஒரு குழந்தை செல்வம் அப்படிங்கிறது வம்ச விருத்தி, தன்னுடைய வந்து சந்ததியே வந்து அடுத்த கடத்தை நோக்கி போகணும், உருவாகணும்ன்ற இவ்வளோ பெரிய விஷயத்தை குரு கிட்ட வந்து இருக்கு. அப்போ இந்த குழந்தை புத்திரம் இதுக்கு எல்லாத்துக்குமே உரிய கிரகமா குரு வரார் அப்படிங்கிறனால இது வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம். அடுத்ததா குரு பகவான் கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் என்னன்னா நீதி, தர்மம், நியாயம். எப்ப பாரு நீதியை கடைபிடிச்சிட்டே இருக்கிறது, தர்மத்தின் வழியே செல்றது, தர்மத்தின் வழியே வாழ்க்கை நடத்துறது, நிறைய சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் இது எல்லாத்துக்குமே கட்டுப்பட நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி எல்லா விதமான இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்துக்குமே கட்டுப்படுத்தி ஒரு ப்ராப்பரான ஒரு லைஃபை வாழக்கூடிய கிரகமா குரு வருவாரு. குரு உங்க ஜாதகத்துல வலுத்திருந்தாரு, உங்க லக்னத்தோட உங்க ராசியோட தொடர்புல இருந்தாருன்னா நீங்க வந்து ஒரு டிசிப்ளினா இருக்கக்கூடிய ஒரு நீதி நெறியோட வாழக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க. என்னுடைய ஜாதகத்திலையும் என்னுடைய லக்னத்தோட குரு தொடர்பு கொண்டிருக்காரு.
பொதுவா நம்ம பார்க்கும்போது லக்னத்தோட குரு தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நீதி நெறியோட வாழணும், ஒரு ஒழுக்கத்தோட வாழணும், டிசிப்ளினோட வாழணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், 4 பேருக்கு நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல தான் அவன் இருப்பான். இந்த நாட்டாம படத்துல சொல்லுவாரு, நீதிடா, நேர்மடா, நியாயம்டா, தர்மடான்னு சொல்லுவார்ல, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உரிய ரகமா யாரு வருவார்னா குரு தாங்க வருவார். நியாயம் நியாயம், நீதி நீதி, நீதியின் பக்கமே நின்று போராடக்கூடிய கிரகமா நம்ம குரு பகவான் இருப்பாரு. இப்படிப்பட்ட கேரக்டர் வந்து குரு கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான கேரக்டர் நம்ம பார்க்கலாம். அடுத்ததா குருவுடைய ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா ஆன்மீகம், மருத்துவம், ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் அவர் வந்து காரகத்துவ கிரகமா வராரு. மருத்துவத்துக்குமே வந்து குரு காரகிரகமா வருவார். பொதுவாக செவ்வாய் தான் நம்ம மருத்துவ கிரகம்னு சொல்லுவோம். பட் குருவோட பங்களிப்பும் அதுல இருக்கு. ஒரு சில மருத்துவத்துறைக்கு குருவோடைய பங்களிப்பே தேவைப்படுதுங்கிறதுனால முழுக்க முழுக்க வந்து ஆன்மீகத்துக்கு அவருடைய சப்போர்ட் கண்டிப்பா வேணும். அதே மாதிரி மருத்துவத்திற்கும் வந்து ஒரு மரியாதையான ஒரு மருத்துவர் சொல்லிட்டு பேர் எடுப்பாங்க பாத்தீங்களா, ஒரு மரியாதையான வந்து ஒரு ஆன்மீகவாதி, ரொம்ப ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு டாக்டர். அவர் எல்லாருமே மரியாதையை நடத்துவாரு. அவரை பார்த்தாலே அப்படி கண்ணில் ஆனந்த கண்ணீர் வழிஞ்சிரும். அவரும் எல்லாருக்கிட்டும் மரியாதையா பழகுவாருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ மருத்துவத்திற்கும் ஆன்மீகத்துக்கும் உரிய கிரகமா குரு வராரு. இதுவுமே ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயமா தான் நம்ம பார்க்கணும் குரு கிட்ட. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா, மருத்துவம் ரொம்ப முக்கியம், ஆன்மீகமும் ஒரு ஒரு தனிப்பட்ட அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான், அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ப. குரு கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கேரக்டர் என்ன சொல்லலாம்னா, இந்த செல்வத்தை சொல்லலாம், அதிர்ஷ்டத்தை சொல்லலாம். இது ரெண்டுத்துக்குமே குரு ஹெல்ப் பண்ணுவார். நமக்கு வந்து செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கணும், அதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கிரகமா இது யார் வருவார்னா குரு வருவார். அதே மாதிரி நீ வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா உழைப்பு முக்கியம். உழைப்போட சேர்த்து கொஞ்சம் அதிர்ஷ்டமும் தேவை இல்லையா, அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் குரு வராரு. ஸோ உன்னை வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடிய கிரகமாகவும் குரு வராரு. உனக்கு உயர்ந்த வந்து பணத்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் குரு வராரு. எதை தொட்டாலும் பாசிட்டிவ் தாங்க குரு. குரு கிட்ட நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. நம்ம அந்த நெகட்டிவ்ல பார்ப்போம் இருக்கா இல்லையாண்டு, ஏதாவது தேடிக்க நம்ம சொல்லணும்னு சொன்னாதான் இருக்குது குரு கிட்ட. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொல்றது குருவுடைய கேரக்டர், குருவுடைய ஒர்க்கு கிடையாது. அப்படியே கமாண்ட்ல ஒரு குரூப் வந்துடும், குரு கிட்ட கெட்டதே இல்லையா, குரு வந்து ரிஷப லக்னத்துல பிறந்தவர் தூக்கி போட்டு சாத்துவாரு, துலா லக்னத்துல போட்டவங்களை தூக்கி போட்டு சாத்துவார்ன்ற விஷயம் எனக்கும் தெரியும். நீங்க சொல்றது குருவுடைய ஒர்க், நான் சொல்றது குருவுடைய கேரக்டர். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. நீங்க கேரக்டரையும் ஒர்க்கையும் வந்து குழப்பிக்க கூடாது. இதுவே வந்து குரு வந்து அட்டமாதிபதியா வரும்போது, இல்ல மாரகாதிபதி, பாதகாதிபதி, ஏதோ அதிபதி எல்லாம் சொல்றாங்க, அந்த மாதிரி இடத்துக்குலாம் அவர் வரும்போது கெட்டதான் செய்வாரு. குரு பகவான் கெட்ட கிரகம் நம்ம வந்து சொல்லிட முடியாது. குரு பகவான் கெட்டது செய்யினார்னா அது அவருடைய டியூட்டி, அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒர்க்கு. குரு பகவானுடைய முழுக்க முழுக்க கேரக்டர்னா நல்லதுதான், நம்ம கெட்டதே கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே சுத்த தங்கம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு உண்மையிலே தங்கத்துக்கு உரிய கிரகமும் குரு தான் வருது பாருங்க நமக்கு ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா தங்கம் அப்படிங்கிற அந்த விஷயம், ஏன்னா பொன்னிறம் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த பொன்னிறம், அந்த தங்கம், அந்த மஞ்சள் நிறம், இது எல்லாத்துக்கும் உரிய கிரகம் குரு தான். குரு நல்லா வலுத்து இருக்கும்போது அவங்களுக்கு தங்கம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். அவங்க தங்கத்தை வாங்கி வாங்கி கூச்சிட்டே இருப்பாங்க. இப்ப தங்கம் விற்கிற விலைக்கு அதை போய் வாங்க முடியுமா, நீங்க யோசிச்சு பாருங்க. நல்லா அது 1 லட்சம் 1.5 லட்சம் போயின்னு இருக்கு. ஸோ குரு உங்க ஜாதகம் நல்லா இருக்கும்போது நீங்க வந்து உங்களுக்கு இயல்பா அந்த ஆர்வம் வந்துடும். நம்ம அடிக்கடி ஜுவல்லரி ஷாப் போயிட்டே இருக்கணும், சில்வர் வாங்குறத விட கோல்டு வாங்கணும், நிறைய வாங்கி வாங்கி வச்சு பீரோக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் குரு வந்து ஏற்படுத்திட்டே இருப்பாரு. உங்க லக்னத்தோட, ராசியோட, லக்னாதிபதியோட, ராசி அதிபதியோட. அது மட்டும் இல்லாம அவர் உங்களுக்கு நல்ல கிரகமா இருந்து நல்ல பாவகத்துல இருந்து அவருடைய தசை இப்ப நடந்துகிட்டு இருக்கும்போது நிறைய நகையை வாங்கி வந்து கூச்சி வச்சிருப்பீங்க. 200 சவரன், 100 சவரன், 200 சவரன், 300 சவரன் சொல்லிட்டு உங்க பீரோக்குள்ள நல்லா இருக்கும். குரு நல்லா இருக்கும்போது நகையை சேர்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவர் வந்து செஞ்சு கொடுப்பாரு. அப்படிப்பட்ட என்ன சொல்றது, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கிரகம் யாருன்னா குரு தாங்க. ஸோ இந்த விஷயங்களும் அவருக்குள்ள அடங்கும். அவர்கிட்ட பாசிட்டிவா இருக்கக்கூடிய விஷயமா நம்ம இதை பார்க்கலாம். அதாவது நல்ல நண்பன், நல்ல மனைவி, நல்ல அப்பா, நல்ல அம்மா, நல்ல அக்கா, நல்ல தங்கச்சி, நல்ல அண்ணன், நல்ல தம்பி, இப்படி சொல்லிட்டு நல்ல 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 இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்லதுக்கு உரிய கிரகம் யாருன்னா குரு தான். நீங்க ரிலேஷன்ஷிப்ல இவங்க எனக்கு எப்படிப்பட்ட ரொம்ப பெஸ்டா அமைஞ்சிருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு எப்படி சொல்ற ஒரு தங்கத்துக்கும் மேல இருக்கக்கூடிய, இந்த வைரத்துக்கும் மேல இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ல கடவுள் வந்து இவ்வளவு நல்லவனா இருக்கேடா, நீ வந்து என்கிட்ட வந்து மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்படிப்பட்ட நல்லவர்களை எல்லாம் உருவாக்கக்கூடிய கிரகமா யாரு வருவாருன்னா குரு தாங்க வருவாரு. அவர்கிட்ட கேட்டதே இருக்காதுங்க. குரு வலுத்தவங்க ஏமாளியா கூட இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தவங்க வந்து பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு, தம்பி 2 நாளா சாப்பிடலப்பா, எதா இருந்தா கொடுப்பானா கையில இருந்து எடுத்து கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பான். அவன் உண்மையா பேசுறானா, இல்ல நம்ம கிட்ட நடிக்கிறானா, நம்ம கிட்ட பணம் வாங்குறானா, இல்ல அந்த காசு வாங்கிட்டு போய் வந்து குடிக்கிறாங்களா, இல்ல வேற ஏதாவது தவறான விஷயம் யூஸ் பண்றாங்களான்ற எந்த விஷயத்தையும் வந்து ஒரு மைண்ட்ல போட்டுக்க மாட்டார். பசிக்குது காசு கொடுப்பான்னா அவர் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஏமாளி காரகிரகமா தான் வந்து குரு இருக்காரு. குரு வலுத்தவங்களும் ஏமாளியே தான் இருப்பாங்க. அவங்க யார்ட்டையும் அவ்வளவு சண்டையும் போட மாட்டாங்க. எதுக்குடா நமக்கு பிரச்சனை, நம்ம ஒண்ணு நம்ம வேலை ஒண்ணுன்னு இருப்போம்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துருவாங்கன்றதுனால கொஞ்சம் ஏமாளித்தனமான ஒரு கேரக்டரும் குரு கிட்ட இருக்கு. ஒருவருடைய ஜாதகத்துல குரு மட்டும் வலுத்து இருந்துட்டாரு, லக்னத்தோட, லக்னாதிபதியோட, ராசி அதிபதியோட தொடர்பு கொண்டு இருந்துட்டாரு. உங்க லக்ன சுபராவும் அவர் இருந்துட்டாரு அப்படின்னா ரொம்ப வலுவாகவும் இருந்துட்டாரு. ஆட்சியா இருக்காரு, உச்சமா இருக்காரு, லக்னத்திலேயே இருக்காரு, திக்கு பலமா இருக்காரு, கோணத்துல இருக்காரு, 5, 9 அப்படிங்கிற கோணத்துல இருக்காரு, இல்ல ஒரு கேந்திர பலத்தோட கூட இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரிலாம் குரு வந்து பங்கப்படாம ராகுவோட, கேதுவோட, சனியோட,
இது மாதிரி சேராம இருக்கும்பொழுது சூரியனோட அஸ்தமனம் ஆகாம, அது கூட நம்ம பெருசாலாம் எடுத்து அஸ்தமனம் ஆகிறது கூட நம்ம அப்படியே பெரிய ஒரு விஷயம், ராகுவோட சேர்ற அளவுக்கு நம்ம எடுத்துக்க முடியாது. பட் இது மாதிரி குரு அஃபெக்ட் ஆகாம இருக்கும்பொழுது, நீங்க பிறக்கும்பொழுது உங்களுக்கு அவயோக தசை நடந்திருந்து ரொம்ப கஷ்டப்பட்டே வந்தா கூட, அந்த குருவோடைய வலிமை வந்து உங்கள பிற்காலத்துல அந்த பிற்பகுதியில ஒரு 35 வயசுக்கு மேல உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு வாழ்க்கை கொடுக்கும். நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். நோய் நொடி இல்லாத ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. காசுக்கு பஞ்சம் இல்லாத, மன ரீதியான எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாத ஒரு வாழ்க்கையை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீங்க நல்லா வாழணும். நல்லன்ற விஷயத்துல குரு பகவான் வரும்போது நீங்க நல்லா வாழணும், நல்ல வாழ்க்கையை அந்த குரு பகவான் அமைச்சு கொடுப்பாரு. அதனாலதான் நம்ம குருவை தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறோம். இப்ப இதுவே குரு வந்து உங்க ஜாதகத்துக்கு உங்க லக்னப்படி அவயவரா இருந்தாருன்னா, அந்த குரு பகவானுக்கு உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாரு. ரோட்ல வந்து பிச்சை எடுக்க கொடுவாரு, அதையும் செய்வாரு. உடனே நம்ம குரு வந்து கெட்டவ சொல்லிடக்கூடாது, நான் மறுபடியும் சொல்லுவேன், அது அவருடைய டியூட்டி அங்க செய்யறாரு. நீங்க பிறந்த லக்னப்படி குரு உங்களுக்கு அவயோகரா இருந்து அவர் அவயோக பாவகத்திலையும் அமர்ந்து நீங்க பிறந்த வந்து நட்சத்திரப்படி உங்களுக்கு குரு தசை நடக்குதுன்னா, அவர் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை தன்னுடைய காரகத்துவ வழியா எல்லா கஷ்டத்தையும் கொடுப்பாரு. இப்ப குருவுடைய பாசிட்டிவான விஷயம் சொல்லிட்டே வரும். இப்ப குருவோட நெகட்டிவான விஷயங்கள்லாம் எதுன்னா, இது வந்து நெகட்டிவ் கேரக்டர் கிடையாது. அவர் நெகட்டிவான வந்து ஒர்க் பண்ணி ஆகணும் இல்லையா, குரு நெகட்டிவா உங்களுக்கு ஒர்க் பண்ணி ஆகணும் இல்லையா, அது அவருடைய டியூட்டிங்கிறதுனால குழந்தை மூலமா உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாரு. பணத்தை வந்து உங்க கண்ணில் காட்டவே மாட்டாரு. அதே மாதிரி இப்போ செல்வம் செல்வம் சொல்ற வறுமைக்கு கீழே கூட அவர் தள்ளிடுவார். அவருடைய தசையில் அது நடக்கும். நோய் நொடி இல்லாம ஒரு நல்ல ஆரோக்கியமான உடலை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னா கூட டிசீஸை கொடுப்பாரு. குருவுடைய ஒரு ஆக சிறந்த நோய் எது நம்ம சொல்லலாம்னா மஞ்சள் காமாலையை சொல்லலாம். ஏன்னா வந்து குரு கொடுக்கக்கூடிய நோய்கள்ல நான் மஞ்சள் காமாலையில் நிறைய பேருக்கு அப்சர்வ் பண்ணிக்கிறேன். நிறைய குருதசை நடக்கும்போது குரு அட்டமாதிபதியா இருந்து இல்லை ஏதோ ஒரு சம்திங் ஒரு பேடான ஒரு இடத்துல வந்து அவர் உட்காந்துருந்து குருதசை நடக்கும்போது அவங்களுக்கு மஞ்சள் காமாலை வர்றதை நான் பார்த்துருக்கேன். ஒரு 2-3 ஜாதகத்தில் நான் இதை வந்து பார்த்துருக்கேன், அதை நோட் பண்ணியிருக்கேன். அதனால தான் அவங்ககிட்ட இதை ஷேர் பண்றேன். அவங்களுக்கு குரு வந்து அட்டமாதிபதியாக தான் இருந்திருக்காரு. கரெக்டாக அவங்களுக்கு அந்த குருதசை ஆரம்பிக்கும் மஞ்சள் காமாலையில் அஃபெக்ட் ஆனதுன்னு சொல்றாங்க. வேற எந்த டிசீஸ் எனக்கு இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ வந்து குரு வந்து அவருடைய ஒர்க் வந்து கெட்டது செய்யதா இருந்தால் கூட அவர் கேரக்டர் நல்லது தான், அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவர் வந்து நம்ம கெட்டவர் சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி எந்தெந்த விஷயங்களும் ரொம்ப பெருசாக இருக்கும். சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோள் எதுன்னு கேட்டால் வேழன்னு நம்ம சொல்லிடலாம். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் குறியக்கூடிய கிரகமாக வந்து குரு வருவார். அது எதுவாக வேணா இருக்கட்டும், பறவையாக இருக்கட்டும், இல்லை விலங்காக இருக்கட்டும், இது மாதிரி இல்லை மனிதர்கள் கூட கொஞ்சம் சில பேர் நல்லா குண்டா இருப்பாங்களே, அவங்களாம் குரு வந்து வேற ஏதாவது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பார். அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப வந்து ஒபிசிட்டியாக இருப்பாங்க. இந்த விலங்குல கூட யானை வந்து குரு கூடிய ஒரு கிரகமா தான் வந்து நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி பெரியதை குறிக்கக்கூடிய பெருசா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய கிரகமா இது யார் வருவார்னா குரு தான் வருவார். குரு பகவான் வந்து நிறைய ஆசிரியர்களை உருவாக்குவார். டீச்சர்ஸ். ஆசிரியரோட கடமை என்னது? மாணவர்களுக்கு போதிக்கிறது. நான் கத்துக்கிட்ட விஷயத்த, தன்னுடைய ஞானத்தை, தன்னுடைய அறிவை இன்னொருத்தவங்களுக்கு எந்த வித பிரதிபலன் பாராம கொடுக்கறது. ஒருத்தர் ஒரு ஆசிரியரா டீச்சரா இருக்கணும் அப்படின்னா குரு இது நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தே ஆகணும். லக்னத்தோடையா இருக்கட்டும், இல்லை வந்து 10ஆம் இடத்தோடையா இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்துல குரு தொடர்பு கொண்டே ஆகணும். அப்பதான் அவங்க டீச்சரா இருப்பாங்க. இல்லையே இந்த விதிகள்லாம் எனக்கு இல்லை, ஆனா நான் டீச்சரா இருக்குன்னு கேட்டீங்க, நீங்க வந்து குருவோடைய அந்த ஞானம் கலந்த ஒரு டீச்சிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்ட்ல நீங்க இருக்க மாட்டீங்க. வேற ஏதாவது புதன் சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் ரிலேட்டட்னா ஒரு ப்ரோக்ராமிங்கை சொல்லக்கூடிய ஒரு டீச்சரா நீங்க இருப்பீங்க. நீங்க டீச்சர் அப்படின்னா இப்போ நான் அஸ்ட்ராலஜி ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தா அவங்களும் உங்களுக்கு டீச்சர் தான். ஒரு மளிகைகளை நீங்க வேலை செஞ்சு இந்த மளிகைகள் இந்த பொருளாக இங்க எங்க இருக்குது, நீ இதெல்லாம் வந்து கஸ்டமர் கொடுக்கணும், இவ்வளவு ரேட் இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்க சொல்லிட்டு அந்த மளிகை கடைக்கார ஓனர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு இல்லையா, அவரும் ஒரு டீச்சர் தான். அறியாமல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அறிவு கொடுக்கக்கூடிய வேலையை தான் வந்து இந்த டீச்சர் அப்படிங்கிற விஷயம் செய்யறாங்கன்றதுனால ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு காரக கிரகமா யாரு வருவார்னா முதன்மை கிரகமா வரக்கூடிய கிரகம் குரு தான். குரு நல்லா இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ குரு வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காரு, நீச்சமாக இருக்காரு, பகை வீட்டுல இருக்காரு, ஏதோ ஒரு விதத்துல ஒரு பலவீனப்பட்டு இருக்காரு, நம்ம அது கண்டுபிடிச்சிட்டோம். குரு வீக் ஆகி போயிட்டாருப்பா, அவர் வந்து எந்த விதத்திலும் அவர் வந்து பலமா இல்லை, வீக் ஆகிட்டாரு அப்படின்னும் போது தன்னுடைய என்னென்ன நல்ல காரகத்துவம்லாம் இருக்கோ நல்ல காரக விஷயங்கள் மூலமாவே அவர் கெடுதல் செய்வார். அது குரு வந்து வீக் ஆகி போயிட்டாருன்னும் போது தன்னுடைய காரகத்துவத்தை அவரால் கொடுக்க முடியாதுன்னும் போது அந்த காரகத்துவ வழியே நிறைய கெட்ட விஷயங்களை மக்களுக்கு செஞ்சுட்டே இருப்பாரு. உதாரணத்துக்கு இப்போ எடுத்துக்கிட்டா நீதி நேர்மை நியாயம் சொன்னோம், குருவுடைய வந்து ஒரு காரகத்துவமா. அவர் வீக்கா இருக்கும் போது நீதியை கடைபிடிக்க வைக்க மாட்டார், நியாயத்தின் படி நடக்க மாட்டார். நேர்மையா அதான் என்ன கிலோ என்ன வேலைன்னு சொல்லிட்டு கேட்க வைப்பார். அதே மாதிரி ஆன்மீகத்துல நல்ல ஒரு உண்மையான ஆன்மீகத்தை கொண்டு போவார் சொன்னா இல்ல, ஒரு போலி ஆன்மீகத்தை வந்து குரு ஏற்படுத்துவார். குரு பலவீனப்படும் போது குருவுடைய என்னென்ன காரகத்துவம் நான் சொன்னோம்னா அந்த காரகத்துவம் எல்லாமே அடிபட்டு போயிடும். அதனாலே நமக்கு பிரச்சனை வந்துடும். குழந்தை மூலம் பிரச்சனை வரும், பணம் மூலமா பிரச்சனை வரும், நீதி நேர்மை நியாயத்தை கடைபிடிக்காத மூலமா பிரச்சனை வரும். குரு கிட்ட கெட்டத்தனமான எந்த பேட் ஹாபிட்டும் இல்லை. அவருடைய கேரக்டர் முழுக்க முழுக்க நல்லதுதான். பட் அவருக்கு கெட்டது செய்யணுங்கிறது ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு ஒர்க்கா இருக்கு. அதனாலதான் தன்னுடைய காரகத்துவத்தின் வழியாவே அவர் கெட்டது செய்யறார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு புரியல, நம்ம சொன்ன திரும்ப கேளுங்க, நான் மறுபடியும் சொல்றேன்.
குரு கிட்ட கெட்ட கேரக்டர் எதுவும் கிடையாது, நல்ல கேரக்டர் தான் இருக்கு. பட் குரு அஃபெக்ட் ஆகும்போது குருவால உங்களுக்கு கெட்டது நடக்கணும்னு உங்க ஜாதகத்துல உங்க லக்னப்படி குரு உங்களுக்கு அட்டமாதிபதியா, மாரகாதிபதியா, இல்ல 6ஆம் அதிபதியா அப்படின்னு வரும்போது அவர் கெட்டது செஞ்சாகணுங்கிறது அவருடைய ஒர்க், அவருடைய டியூட்டி, அவருடைய வேலை, எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது குரு தசை நடக்கும்பொழுது தன்னுடைய நல்ல காரகத்துவத்தை செயல்படுத்த விடாம அதை கெட்ட காரகத்துவமா மாத்தி உங்களுக்கு கெட்டது கொடுப்பாரு குரு. அதுக்காக குரு வந்து கெட்ட கிரகமா ஆயிட மாட்டாரு. அது அவருடைய ஒர்க் டியூட்டி. குரு வந்து என்னைக்குமே நல்ல கிரகம் தான், மைண்ட்ல வச்சுக்கோங்க. சனி என்னைக்குமே கெட்ட கிரகம் தான். பாருங்க, சனியை நான் இழுக்காத இடமே இல்லை, இழுத்துட்டேன், அவரையும் தலைவரை இழுத்துட்டேன். நம்ம என்னதான் குரு வந்து சில லக்னங்களுக்கு கெட்டது செஞ்சாலும் அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடியே தீரணும். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை அட்டூழியங்கள், அத்தனை என்ன சொல்ற ரொம்ப மோசமான எல்லா விஷயத்தையுமே வந்து முறியடிக்கக்கூடிய ஒரு கிரகமா குரு பகவான் தான் இருக்காரு. குரு பார்வை பற்றாதா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல புண்ணியவானுடைய பார்வை நம்ம மேல பற்றாதா? இன்னைக்கு ரொம்ப வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு அந்த நோய் தீரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே குரு செய்வார். அவருடைய பார்வை செய்யும். நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் சனியுடைய பார்வை கெட்டது தான் செய்யும். நம்ம வந்து மேக்சிமம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க எந்த லக்னத்துல தான், துலாம் லக்னமா இருந்தாலும் ரிஷப் லக்னமா இருந்தாலும், உங்களுக்கு அவர் வந்து அட்டமாதிபதியா இருந்தாலும் 6ஆம் அதிபதியா இருந்தாலும் அவருடைய பார்வை நல்லது செய்யும். அவருடைய ஒர்க் என்னவோ உங்களுக்கு கெட்டது செய்யணும். அதுக்காக ஒரு நல்ல கிரகத்தோட சுப பார்வை அடங்கி ஒரு கிரகத்தோட பார்வையெல்லாம் கெட்டது செஞ்சிடாது. அந்த பார்வையில முழுக்க முழுக்க நல்ல விஷயங்கள் தான் கொட்டி கிடக்கும். வைரஸ் கிருமிகள்லாம் உனக்கு கொட்டி கிடக்காது. ஒரு நல்லவர் தான் உங்களுக்கு எதிரியா இருக்காரு. நீங்க ஒரு மீட் பண்ண போனீங்கன்னா அட்லீஸ்ட் அவர் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு டீ காஃபி பேசி கொடுப்பாரு. ஏன்னா அவர் நல்லவர். என்னதான் வந்து அவர் உங்களுக்கு எதிரியா இருந்தாலும் முதல்ல அவர் உங்களை மனுஷனா பார்ப்பாரு. குரு அப்படிப்பட்ட ஒரு கிரகம் தான். நீ எனக்கு எதிரி தான், பட் அதற்கு முன்னாடி நீ ஒரு மனுஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ஞானத்தை தனக்குள்ள வச்சிருக்கோம் எப்பவுமே குரு. அப்ப அதன்படிதான் அந்த கிரகமும் செயல்படும். ஞானக்காரகனா நம்ம குருவை சொல்லும் பொழுது, நீ எனக்கு எதிரியா இருந்தாலும் நீ முதல்ல ஒரு மனுஷன், நான் உனக்கு வந்து குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணியோ டீ காஃபியோ கொடுத்துட்டு தான் நான் உன்ட்ட சண்டை போடுவேன். இன்னைக்கு சனியை வந்து ஒரு கூட்டம் வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடுது. நீங்க எவ்வளவுதான் சனியை தூக்கி வச்சு கொண்டாடினாலும் சனி தான், குரு தான். அது என்னைக்கு யாராலையும் மாற்றவே முடியாது. ஃப்ரெண்டோட ஜாதகம் அப்படி ஜாதகம் இல்லாமல் ஏன் ஜாதகப்படி நான் சொல்ற மாதிரில பர்சனலாக நான் தான் அதை ஃபீல் பண்ணியிருப்பேன் மற்றவங்களை விட. ஏன் ஜாதகத்தில் குரு ரொம்ப ஸ்ட்ராங்கு. இப்போ நான் குருவால நிறைய கஷ்டமும் பட்டிருக்கேன். குருவால நான் வந்து நிறைய நல்லதும் வந்து அனுபவிச்சிருக்கேன். குருவுடைய அந்த ஏமாளித்தனம், பழைக்க தெரியாத தனம், எல்லாரையும் நம்பிடுறது, எல்லாருக்கும் இறக்கப்படுறது, ஒரு டிப்ளமேட்டிக்கா இல்லாம சும்மா யாரை பார்த்தாலும் இறக்கப்பட்டு அவங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சிருது, இது போல இந்த விஷயங்கள் இந்த காலத்துக்கு வந்து ஏற்புடையதா இருக்காது. இந்த கரண்ட்ல இந்த சுச்சுவேஷனுக்கு இவருடைய கேரக்டர்லாம் நெக்லெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். இப்பெல்லாம் வந்து யார் உஷாரா இருக்கணும் அவனுக்கு தான் வாழ்க்கை. எல்லாருக்கும் உதவி செஞ்சு நல்லது செஞ்சுட்டே இருக்கணும் வாழ்க்கைன்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவன் ஏமாந்து தான் போவான். கையில இருக்கலாம் கொடுத்துட்டு நிற்கதியும் அனாதையா தான் நிற்பான். இந்த குருவால எனக்கு நிறைய கெட்டதும் நடந்திருக்கு. பட் அதே குருவால எனக்கு நிறைய நல்லதும் நடந்திருக்கு. நல்ல பேரும் நான் எடுத்திருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் படிக்கும் போதுமே சரி, என்னுடைய சரௌண்டிங்லயும் சரி, நம்ம சேனல்ல ஒரு சில பேருக்கு என்ன பிடிக்கலாம். ஸோ ஒருத்தவங்க முன்னாடி ஒரு நல்ல பேரை ஒருத்தர் எடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு குரு வந்து முன்னாடி சப்போர்ட் பண்ணணும். குருவுடைய சப்போர்ட் இல்லாம அவருக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்காது, ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்காது. ஒரு பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? நீங்க கேக்குறீங்களே எப்படி ப்ரோ இவ்வளவு பாசிட்டிவா இருக்கிறீங்க, ஜோதிட நல்ல எவ்வளவு பாசிட்டிவா பேசுறீங்க, பாசிட்டிவ் 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 சொல்றீங்க இல்லையா? அந்த பாசிட்டிவ் எல்லாம் கொடுக்கறது நான் கிடையாதுங்க. என் ஜாதகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்க குரு பகவான் தாங்க. அந்த குரு பகவான் தான் என்ன பாசிட்டிவா பேச வைக்கிறார், பாசிட்டிவான ஆட்டிடியூட் நடக்க வைக்கிறார். எவ்வளோ கெட்டது நடந்தாலும் அதை பாசிட்டிவா எடுத்துக்க வைக்கிறாரு. வாழ்க்கையில என்னதான் வந்து அடிமட்டத்துக்கு போனா கூட நம்ம மீண்டு வரும்ன்ற ஒரு நம்பிக்கையை, ஒரு புத்துணர்ச்சியை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகமா எனக்கு குரு தான் இருக்காரு. நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம குரு வந்து சாதாரணமா இடம்லாம் போட்டுறக்கூடாது. ஒரு மனுஷன் எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறான்னா அவன் ஜாதகத்துல குரு வலுத்து இருக்கும். ஒரு ஜாதகத்துல குரு வலுத்து இருக்கு அப்படின்னா அந்த நபருக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன பசங்க ரொம்ப விரும்பி வந்து அவங்க கிட்ட பழகுவாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு குழந்தை வந்து சாக்லேட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த குழந்தைய அடிச்சு திருத்துவான். அவங்களுக்குலாம் சனி வலுத்து இருக்கும். குரு வலுத்து என்ன பண்ணுவோம்னா குழந்தை ரொம்ப பிடிக்கணுமோ அந்த குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்க மாட்டான், உட்காந்து சாப்பாடே போட்டு அனுப்புவோம். குரு வலுத்தவங்களுக்கு எங்கெல்லாம் இந்த சின்ன சின்ன பசங்க விளையாடுறது, துள்ளி குதிக்கிறது, ஆடுறது, பாடுறது, ஓடுறது இதெல்லாம் பார்த்துட்டாலே இவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி இவங்களுக்கு பறக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து புத்திரக்காரகான குழந்தை அப்படிங்கிற அந்த விஷயத்தை குரு கூடிய இருக்கமா குரு வருன்றதுனால ஜாதகத்துல குரு வலுத்து இருக்கும் போது அந்த குழந்தைகள் மீது ஒரு ஆசை இருக்கும், ஒரு அன்பு இருக்கும், ஒரு காதல் இருக்கும், ஒரு பற்று இருக்கும். அந்த குழந்தைகள் நல்லா இருக்கும்ன்ற ஒரு எதிர்பாராத ஒரு அன்பு கொடுப்பார். அதே மாதிரி பணத்தின் மீதான ஒரு ஆசையுமே கொடுப்பார். பட் அந்த ஆசை பேராசையா இருக்காது. அவர் ராகு கிடையாது, அவர் குரு. ஒரு நல்ல ஆசை இருக்கும், பணத்தை நல்லா சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பணத்தை எல்லா மக்களுக்கும் உதவி செய்யணுன்ற ஆசையும் இருக்கும். அவங்களோட ஆசையே என்னவா இருக்கும்னா எல்லா மக்களுக்கும் உதவி செய்யணும்னு ஆசை இருக்கும். அப்ப எல்லா மக்களுக்கும் உதவி செய்யணும்னா நிறைய பணத்தை சம்பாதிக்கணும் இல்லையா? அப்ப அந்த ஆசையும் கூட தொத்திக்கும். வயதுல மூத்தவர்கள், பெரியவர்கள்லாம் நம்ம சொல்லுவோம், அறிவாளிகள், நல்ல அனுபவம் உள்ளவர்கள், அனுபவசாலிகள்லாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி குரு வலுத்த ஒரு நபருக்கு வந்து நல்ல அனுபவசாலிகளை ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில நிறைய பாடங்களை வந்து கற்றுக்கொண்டிருப்பாங்க. அந்த மனிதர்கள்கிட்ட நல்ல நட்பு இருக்கும்.
எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா குரு வலுத்தவங்க சின்ன பையனா இருந்தா கூட அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெரியோருடைய ஒரு தொடர்பு வந்து கிடைச்சிருக்கும். 2 பேருக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா ஒத்து போகும். இந்த மாதிரி குருவுடைய நல்ல காரகத்துவத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம், ஆடிக்கிட்டே போலாம். நாள் பத்தவே பத்தாது. சனியுடைய கெட்ட காரகத்துவத்தை நம்ம எப்படி சொல்லிக்கிட்டே போறோமோ அதே மாதிரி குருவுக்கு வந்து எல்லையே இல்லாத ஒரு இன்ஃபினிட்டியை கூட நம்ம வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கேரக்டர் எல்லாமே குரு கிட்ட இருக்குங்க. நீங்க சனி, ராகு, சுக்கிரன் யாரை தலையை தூக்கி வச்சு கொண்டாடினாலும் ஹீரோ ஆஃப் த அஸ்ட்ராலஜி அப்படின்னு வந்துட்டீங்கன்னா அது குரு தான். குரு இல்லாம இங்க ஒரு நல்ல விஷயம் கூட நடக்காது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். தொடர்ந்து ஜோதிட நலன் சேனலோட விரல் கொடுத்து விழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.